Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா ஃபுட் ரெசிபி தான். ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா அப்பளம் சமோசா பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே யார் வேணாலும் செய்யலாம். சமையல் தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆனியன் ஒரு 2 எடுத்துக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக. அப்புறமே அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணணும். நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாப்பிமா கிறிஸ்பி பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் செய்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஜஸ்ட்டு ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு மட்டும் நாங்கள் இது செஞ்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு நாங்கள் குவான்டிட்டி எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் ஃபைனலாக சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த ஆனியன், உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த மசாலா எல்லாமே மிங்கிளாகி நல்லா பைண்ட் ஆகிட்டு வர்றதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சமோசாவுக்கு தேவையான உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இது எதுவுமே குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குக் பண்ணாமலும் பண்ணிக்கலாம், இல்லை குக் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது மாதிரியும் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது செஞ்சு சாப்பிட்றப்போ. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பவுலில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அப்பளம், அதை எடுத்து அந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதுக்குள்ளே டிப் பண்ணி வச்சுருங்க. அந்த அப்பளம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, இந்த தண்ணியில் வச்சு எடுக்கிறப்போ ரொம்ப சாஃப்டாகிடும். உங்களுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். சமோசா ஃபோல்டிங் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த அப்பளத்தை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் அந்த ஸ்டஃப்புக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு சமோசா மாதிரியே முக்கோண ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு எட்ஜில் பார்த்திங்கன்னா மைதா மாவு கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஒரு எட்ஜில் வந்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ஒட்டிக்கும். இப்போது இதில் வந்து நான் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணாம், அவாய்ட் பண்ணணுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒன்லி ஆனியன், சில்லி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளுடைய கற்பனை தான். நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், இல்லை சிக்கன் ஆட் பண்ணலாம். இது ஆனால் சிக்கன்லாம் பண்ணிங்கன்னா குக் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே டைரெக்டாக பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு முக்கோண ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டு ஒவ்வொரு சமோசாவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவுக்காக எல்லாத்தையும் காமிக்கல, ஜஸ்ட் ஒரு 2 சமோசா மட்டும் ஃபோல்டு பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடில் தான் நீங்களும் ஃபோல்டு பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க சமோசாவை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து சாப்பிட வேண்டியது. அவ்வளோதான். இது வந்து செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக செஞ்சாலே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா ஒரு 6-7 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. பசங்க வந்துட்டாங்கன்னா ஈவினிங் டைமில் கேட்டாங்கன்னா உடனே சட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். இதுக்காக பெரிய அப்பளம் சைஸ் வாங்கிக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்பவே மசாலா நிறைய உள்ளே வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ எங்கள் வீட்டில் இருந்தது இந்த சைஸ் தான் இருந்தது, அதனால் நாங்கள் இந்த மெத்தடில் சின்ன சைஸாக செஞ்சுருக்கோம். இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சாச்சு. இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு சமோசாவாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஃபைனலி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சமோசானா அதுக்காக மெனக்கிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா, இது ஈஸியாக பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதனால தான் இது ஒரு வீடியோவாக போடலாமேன்னு சொல்லிவிட்டு நான் இதை போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சமோசாவோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இமேஜ் பயங்கரமாக இருக்குது. அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சமோசா ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இப்போது நான் இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.